ஆண்டி குமார் சொந்தங்களுக்கு வணக்கம். படங்களை உங்களுக்கு பரிந்துரை செய்யலான் இருக்கேன். நான் பார்த்து வியந்த கதைக்களம், நான் பார்த்து வியந்த திரைக்கதை, இல்ல அந்த படத்துடைய ஐடியா புதுசா இருக்கு, படம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுன நான் பார்த்த படங்களை உங்களுக்கு பரிந்துரை செய்யலான் இருக்கேன். முதல் படம் இந்த வருஷத்துல வெளியான மெட்ராஸ் மேட்டினி. காளி வெங்கட், சத்யராஜ், செல்லி கிஷோர், ஜார்ஜ் மாரியான், ரோஷினி இவங்க எல்லாரும் நடிச்ச படம். சென்னையில வாழ்ற ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய கதை தான். வித்தியாசமான திரைக்கதையில படம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு எமோஷனல் டிராமான்னு சொல்லலாம். நல்லா இருக்கும். IMDbல இந்த படத்துக்கு 10க்கு 8 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது படம் 2023 வெளியான கிடாங்கிற படம். காளி வெங்கட், அப்புறம் ராம் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு கிராமத்தில் வாழ்ற ஒரு தாத்தா பாட்டி, ஒரு பேரன், ஒரு கெடா, அந்த ஊரு கசாப் கடைக்காரர் காளி வெங்கட், இவங்களை வச்சுதான் கதை. தீபாவளி பண்டிகை நெருங்கும் போது அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. காசுக்கு ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை விற்கலாம்னு நினைக்கிறாங்க. காளி வெங்கட் ஒரு பிரச்சனையும் காரணமா தனியா கசாப் கடை நடத்தலான்னு அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கலான்னு பாக்குறாரு. அந்த குட்டி பையனுக்கு அந்த ஆட்டுக்குட்டி மேல ரொம்ப பெரிய பாசம். ஒரு கட்டத்துல அந்த ஆட்டுக்குட்டி திருட்டு போயிடுது. அந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த தீபாவளி பண்டிகை அந்த தாத்தா பாட்டி அந்த பேரன் கொண்டாடினாங்களா இல்லையாங்கிறது தான் படம். த்ரில்லர் டிராமாவா ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கும், பாருங்க. IMDbல 10க்கு 7.5 கொடுத்திருப்பாங்க ரேட்டிங். 2023 வெளியான எறும்புங்கிற படம். இதுல கைதி படத்துல வர அந்த குட்டி பொண்ணு பேபி மோனிகா, அப்புறம் இன்னொரு பையன், அப்புறம் சார்லி, ஜார்ஜ் மாரியான் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. சார்லி தான் லீட் ரோல்ல பண்ணியிருப்பாங்க. இந்த குட்டி பையன் ஒரு மோதிரத்தை தொலைச்சிருவான். அவங்க அப்பா அம்மா வெளியூருக்கு போயிருப்பாங்க. இப்ப அந்த மோதிரத்தை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த அக்கா தம்பி பாசத்தையும் ரொம்ப அழகா அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையா இருக்கும். ஒரு பொழுதுபோக்கான ஒரு படமா இந்த எறும்பு படம் இருக்கும். IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கும். இந்த 3 படமும் மறக்காம போய் பாருங்க. தமிழ் படங்கள் மட்டும் இல்ல, வேற்று மொழி படங்களையும் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் சஜஸ்ட் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.